சிவகாமியின் சபதம் முழுக்க முழுக்க மகேந்திரவர்ம பல்லவரையும் நரசிம்மவர்ம பல்லவரையும் பற்றியே தான் சொல்லிக்கிட்டே வரும் கதையோட சேர்த்து. இது ஃபுல்லா வாசிக்கும் போது நமக்கு பல்லவ டைனாஸ்டியோட அருமை நமக்கு கொஞ்சம் தெரியும். சரி, கதைக்கு வருவோம். பரஞ்சோதி பல்லவர்களுடைய படையில சேர்ந்துடுறாரு. மகேந்திரவர்மரோட நேரடி கண் பார்வையில பயிற்சி எடுக்கிறார். அதனால ரொம்ப சிறப்பா முன்னேறாரு. இப்போ சளுக்க படைய இவங்க எதிர்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அது பிரம்மாண்டமா இருக்கு. அதை போய் எதிர்த்தான்னா தோத்து போறது ரொம்ப நிச்சயமா தெரியுது. அதனால என்ன செய்யறாரு மகேந்திரவர்மர் வந்து வேற வேற காரணம் சொல்லி அவங்கள அப்படியே தாமதப்படுத்துறாரு. ஏதாவது இந்த இது வர்றாங்க, அவங்க இங்க வர்றாங்க, மழை வருது, ஏதோ ஒண்ணு சொல்லி தாமதப்படுத்திக்கிட்டே வர்றாரு. ரொம்ப சாமர்த்தியமா வஜ்ரபாகுன்ற பேர்ல போய் அப்படியே தாமதப்படுத்துறாரு. இப்படியே ஒரு 8 மாசம் போயிருச்சு. கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள்ல 8 மாசம் தாமதப்படுத்தியிருக்காரு. அந்த நேரத்துல காஞ்சிபுரத்து கோட்டைய மாமல்லர் வந்து ரொம்ப பலப்படுத்துறார். கோட்டையில அகழியில பெரிய பெரிய ரொம்ப பிரம்மாண்டமாக்கி அதுல தண்ணியை நிரப்பி பெரிய முதலைகளையும் உள்ள விட்டுறாங்க. அதோட மக்களுக்கும் யுத்தத்தை பத்தி ஒரு கான்சியஸ் வரணும்னு மகாபாரத யுத்தத்தை பத்தியே அங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நிறைய தானியங்கள் ஏதோ யார் சர்ப்ளஸா வச்சிருக்காங்க, அதிகப்படியா வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு அது எல்லாத்தையும் வாங்கி காஞ்சிபுரத்துல கொண்டு வந்து பத்திரப்படுத்துறாங்க. ஏன்னா சளுக்கப்படை வந்து முற்றுகையிட்டான்னா சாப்பாடு வேணும் இல்லை எல்லாருக்கும், அதுக்காக அதை பத்திரப்படுத்துறாங்க. அங்க இருக்கிற பல்லவ இதுல உள்ள கொல்லர்கள்லாம் என்ன செய்யறாங்க, லட்சக்கணக்கில் வேலும் வாழும் அடிச்சு தள்ளுறாங்க, பிரமாதமா அடிச்சு தள்ளுறாங்க. அதே நேரம் மாமல்லர் என்ன செய்யறாரு, இந்த சாமியார்கள், இந்த கபாலிகர்கள் இவங்களெல்லாம் வெளியேற்றுறாரு. கபாலிகர்கள் இந்த கபாலை ஓட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க, அவங்கள எல்லாரையும் வெளியேற்றுறாரு. இன்னும் வேண்டாத ஆட்கள் யார் இருக்காங்க, வேற ஊருக்காரங்க இருக்காங்க, எல்லாரையும் வெளியேற்றிடுறாரு. இதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சானா அவங்கள சிறைப்படுத்தியும் போடுறாரு. இப்போ புலிகேசியோட படை கொஞ்சம் முன்னேறுது. ஆனா அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்ட் பையா நின்று இருக்கு. இப்போ பரஞ்சோதி ஓலை எடுத்துட்டு போய் 8 மாசம் ஆச்சா, இப்ப திரும்பி வர்றாரு எங்க கோட்டைக்கு. வர்ற சமயம் இப்போ வரும்போது பரஞ்சோதி அருமையான தளபதியா மாறிட்டார். ஆட்ட சாட்டமான ஆளா ஜம்முன்னு வர்றாரு. மகேந்திரவர்மனோட நேரடி பயிற்சியில கேட்கணுமா, பரஞ்சோதி வந்து காஞ்சிபுரம் வர்றாரு அப்படின்ற செய்தி முதல்ல வந்துருது. அதனால கோட்டையில வரவேற்க ரெடி ஆகுறாங்க. தூரத்துல புழுதி பறக்க குதிரை வந்த உடனே எல்லாம் ஸ்டார்ட் ரெடியா நிக்கிறாங்க. பக்கத்துல வந்த உடனே ரொம்ப இதெல்லாம் மேல தாளம் எல்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமா உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போன உடனே உள்ள தூரத்துல இருந்தே இவர் மாமல்லர் வர்ற ரதத்துல வந்து எதிரில வந்து பரஞ்சோதியை கை குலுக்கி கூப்பிட்டுக்கிறாரு, ரொம்ப அணைச்சுக்கிறாரு. உடனே மாமல்லர்ட்ட அவர் கேட்கிறாரு, பரஞ்சோதி எதுக்கு இவ்வளவு தடபுடல் எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே மாமல்லர் சொல்றாரு, கோட்டைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லி இருக்கிறாங்க, சக்கரவர்த்தியோட ஆணையை மாறக்கூடாதுன்னு சொல்லிதான் உள்ள இருந்திருக்கேன், இல்லைன்னா கோட்டைக்கு வெளியில 2 மைல் தூரத்துக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. சரி, அரண்மனைக்கு போகும்போதே ரதத்துல போகும்போதே ஊர் உலகத்தை அப்படி ஊரை பார்த்துக்கிட்டே போறாங்க, எப்படி இருக்கு, ரெடியா இருக்கா அப்படின்னு. அரண்மனைக்குள்ள போன உடனே மகாராணியார் அன்போடு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே சக்கரவர்த்திட்ட இருந்து ஓலை கொண்டு வராரு ஒரு வீரன். உடனே அதை வேகமா மகாராணியர் சொல்றாங்க, இங்கேயே வரட்டும் நம்ம கேட்போம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒற்றன் வந்து சத்ருக்கனன், அவர் தான் வேகமா வர்றாரு. வந்த உடனே மகாராணி கேட்கறாங்க, என்ன செய்தி அப்படின்னு கேட்கறாங்க. அம்மா, உங்களுக்கு தான் முதல் செய்தி. இவ்வளவு நாளும் நீங்க மகாராணியா இருந்ததோட இனிமே வீரத்தாயா நீங்க மாறணும், இளவரசர் வந்து போருக்கு போக போறாரு, அதை அனுப்ப போறாங்க அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே மாமல்லர் வந்து ஒரே வேகமா அம்மா காலத்துட்டு கும்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது மாமல்லர்ட்ட சொல்றாரு, மேற்க இருந்து கங்க மன்னன் துர்விநீதன் அவர் வந்து காஞ்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார், வேகமா வந்துகிட்டு இருக்கிறார், நிறைய படை திரட்டி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். அவங்கள எதிரில் போய் நீங்க முறியடிக்கணும். படை நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும், இருந்தாலும் அதை கொண்டு போய் முறியடிக்கணும். இதுதான் உங்களுக்கு உரிய செய்தி. இப்போ தளபதி பரஞ்சோதிக்கு என்ன செய்தினா, நீங்க இளவரசர் எங்க போறாரு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே நீங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரே சந்தோஷம். அதுக்கு வந்து அரசர் எப்படி எழுதி சீல் போட்டு கொடுத்திருக்கிறாரு ஓலையில, அதையும் கொடுக்கிறாரு. உடனே சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கணும்னே சத்ருகனன் சொல்றாரு, நீங்க சண்டைக்கு போறதுக்கு முன்னால ஆயனரையும் சிவகாமி அம்மையாவையும் கூப்பிட்டு உள்ள பத்திரமா இருக்க வச்சுட்டு நீங்க போகணும் அப்படின்றாரு. மாமல்லருக்கு ஒரே சந்தோஷம், டபுள் ஆயிடுச்சு. போர்க்களத்துக்கு போகலான்னு ஒரு சந்தோஷம், சிவகாமியை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். சரி, இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல்ல பரஞ்சோதி வந்து வெளியில போறாரு. போய் கண்ணபிரானோட ரதத்துல போய் ஆயனரை பார்த்துட்டு வரணும்னு போறாரு. ஏன்னா ஆயனர் தானே அனுப்புனது இவருக்கு அஜந்தா வண்ண ரகசியத்தை பார்த்துட்டு வர சொல்லி, அதனால அவரை பார்க்க போறாரு. போனா அங்க ஒரு சத்தம் கேட்கல. முன்ன எப்படி கல்லு கல்லுன்னு கேட்கும், ஒரு சத்தமும் கேட்கல, எல்லாம் வெறிச்சுன்னு இருக்கு. ஆயனர் வந்து ஓவிய ரகசியத்தை தானே தெரிஞ்சுக்கிடணும்னு ஏதோ மூலிகை எல்லாம் கசக்கி பொழிஞ்சு கொதிக்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ரதம்
சத்தம் வருது. வர்ற சத்தம் கேட்ட உடனே சிவகாமி மாமல்லர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு ஒரே ஆசையோட ஓடி வர்றாங்க. ஆனா பரஞ்சோதியை பார்த்த உடனே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்போ பரஞ்சோதி இறங்கி வந்து சிவகாமியும் பார்த்து ஹலோ சொல்லிட்டு ஆயனர்கிட்டயும் பேச போறாரு. இப்ப கண்ணபிரான் வந்து சிவகாமியை தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மாமல்லர் ஒரு ஓலை கொடுத்திருக்கிறா சொல்லி கையில கொடுக்குறாரு. ஒரே சந்தோஷம் சிவகாமிக்கு. அதை எடுத்துக்கிட்டு ஓடி போய் தன்னுடைய ரகசிய இடமான அந்த தாமரை குளத்துக்கே போறாங்க. அங்க அவளோட பெட்டு அனிமல்ஸ் இருக்குல்ல, மானு கிளி எல்லாம் கூட வருது. அதுல வச்சு கருத்தோட அதை வாசிக்கிறாங்க. ஒரே சந்தோஷம். கடைசியில் எழுதியிருக்கிறாரு, எங்க அப்பா என்ன கோட்டைக்குள்ள இருக்க வச்சுட்டாங்க அப்படின்னாலும் உன்னை பார்க்க வர முடியாதான் எனக்கு வருத்தம். ஆனா அப்பா சொன்னா எதுனாலும் சரியா இருக்கும், நான் உள்ள இருக்கிறேன். பித்தம் பக்கத்துல வந்துருச்சு, அதனால நம்ம கருத்தோட இருக்கணும். ரொம்ப வேகமா நம்ம எதுலயும் போயிடக்கூடாது. அதுக்காகவே தான் நானும் உள்ள இருக்கிறேன். உன்னை கண்டிப்பா நான் பார்க்க வருவேன். நான் பார்க்க வந்ததுக்கு அப்புறம் நீ எதுவும் செய்யலாம் அப்படின்னு வேற சொல்றாரு, சொல்லி எழுதியிருக்காரு. இங்க வந்து பரஞ்சோதி வந்து ஆயனர்கிட்ட பேசுறாரு. நான் ஓலையை எடுத்துட்டு போனேன், ஆனா கொடுக்க முடியல. சளுக்க வீரர்கள் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால ஓலையை வந்து பள்ளத்தாக்குல எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆயனர் ரொம்ப அப்செட் ஆயிட்டு. ஆனா இதெல்லாம் ஓரமா இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு நாகநந்தி வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. சிவகாமி ஓலையை படிக்குதுல, அதையும் ஒரு மர பொந்தில் வைக்குது, அதையும் போய் செக் பண்ணிடுறாரு. இப்ப சிவகாமிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா மாமல்லர் லெட்டர் எழுதிட்டாரு, அவர் நம்மளை வந்து பார்க்க வந்தாலும் வருவாரு அப்படின்னு சந்தோஷமா வருது. வந்த உடனே ஆயனர்கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் டான்ஸ் ஆடி ரொம்ப நாளாச்சு இல்ல, நான் ஆடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரம் இவர் நாகநந்தியை வந்து கட்டாயம் ஆடுங்கம்மா அப்படின்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த நடுவில் பரஞ்சோதி பரப்பிட்டு போயிடுறாரு. இப்ப நாகநந்தியும் வாயனரும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிவகாமி ரொம்ப அருமையா டான்ஸ் ஆடுறாங்க. வழக்கம் போல அந்த பாடல்கள் எல்லாம் பாடி ரொம்ப வானத்துல பார்க்க பறக்கிற மாதிரி சுழன்று சுழன்று ஆசையோட ஆடுறாங்க. அவங்களால நிறுத்தவே முடியல, அந்த மாதிரி ஆடுறாங்க. நாகநந்தி தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு போதும் போதும் ஒரேடியா ஆடுனா என்ன ஆக போதோ, இந்த உலகமே தாங்காது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஆயனர்கிட்ட சொல்றாரு, என்ன ஆயனரே, ஒரு கஞ்சத்தனம் மாதிரி இருக்கிறீங்க. இவ்வளவு அருமையான கலை செல்வத்தை யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க. வெளியில போனால எல்லா இடத்துலயும் இவங்க ஆடுவாங்க, இவங்க திறமை எல்லாரும் பாராட்டுவாங்க, எல்லாரும் என்னமா கொண்டாடுவாங்க, அதெல்லாம் நீங்க கெடுக்கிறீங்களே அப்படிங்கிறார். அடுத்ததுல சொல்றேன்.